ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்னடா கட்டப்பையெல்லாம் எடுத்து வச்சு நிற்கிறாளே, எங்கே போகிறா அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து புதன்கிழமை சந்தை. அதனால் சரி சந்தைக்கு போய்ட்டு வரலாமேன்னு கிளம்பியாச்சு. இன்றைக்கி சந்தைக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா முன்னாடி சந்தை எப்படின்னா மேலே செட்டெல்லாம் இருக்காது, சும்மா நார்மலாக இருக்கும். இப்போ செட்டெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. சந்தையே வேறு லெவலாக இருந்துச்சு. அப்புறம் போன உடனே மாங்காய் பார்த்தேன். ஏகப்பட்ட காய்கறி இருந்துச்சு, ஆனால் அது கண்ணில் தெரியலை. மாங்காய் தான் தெரிஞ்சிச்சு. அதோட மாங்காய் 1 கிலோ மாங்காய் 100 சொன்னாங்க. 1 கிலோ 3 மாங்காய் நின்றுச்சு. அப்புறம் எடையை போட்டு 1 கிலோ மாங்காய் வாங்கிட்டு அப்புறம் முருங்கைக்காய் வாங்கினோம். இந்த உட்காந்துருக்காங்கல்ல மாங்காய் விற்கிறம்மா, அந்த அம்மா என்கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா நீ வீடியோ எடுக்கிற, ஏன் வீடியோ எடுக்கிற? நான் சும்மா தாம்மா வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வீடியோ எடுத்தேன். அப்புறம் கேரட் வாங்கினோம், அப்புறம் கத்திரிக்காய். மிஞ்சி போனால் நான் ஒரு 10 ஜாமான் தாங்க வாங்கினேன். என் வீட்டுக்காரர் என்ன சொல்லி 500 போதுமா வாங்கம்மான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன். இவர் என்ன சரி வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு சரி 10 ஜாமான் வாங்கிட்டு வந்துடலாமேன்னு சொல்லிவிட்டு அவங்க தட்டில் வச்சுருக்கிறது ஒரு தட்டு 20 சரி அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடலாமேன்னு போனேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி வாங்காமல் எடையை போட்டு வாங்கிட்டாங்க. 1/4 கிலோ 1/2 கிலோன்னு எடையை போட்டு வாங்கவும் 60 80 100ன்னு வரும். 10 ஜாமான் தான் வாங்கினேன். 10 ஜாமான் கூட ஒழுங்காக வாங்கியிருக்க மாட்டேன். 500 முடிஞ்சிச்சு. சரி ஜிபே பண்ணுவோன்னா நெட்டு கிடைக்கல. அதுக்கு இவர் ஒரே திட்டு, உன்னை நம்பி வந்தாலே இப்படி தான் ரோட்டில் நிற்க வச்சுருவேன், இனிமேல் உன்னை நம்பிலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திட்டினாங்க. சரி அப்புறம் இந்த பீட்ரூட்டு முள்ளங்கி சவுக்காய் எல்லாமே வாங்கணுன்னு ஆசை. கடைசியில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வா காசு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குடமிளகாய் மட்டும் வாங்கணும். குடமிளகாய் 2 குடமிளகாய் 20 அந்த தட்டுப்புறா 20. 2 குடமிளகாய் எக்ஸ்ட்ரா அந்த ஒரு குடமிளகாய் போட்டாங்க. போட்டுட்டு வாங்கிட்டு அதோட கிளம்பிட்டோம். பாருங்கள் எங்கள் சந்தை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லாம் பெருசாக சூப்பராக இருக்கும் சந்தை. போனோம்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ரவுண்ட் அடிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும் சந்தை. நான் அடிக்கடியெல்லாம் அந்த சந்தைக்கெல்லாம் போக மாட்டேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் திடீர்னு எனக்கு தோணும், வாங்கம்மா சந்தைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். முன்னாடி நான் வெளியே கடையில் வாங்கிடுவேன் ஜாமான்லாம். எல்லா ஜாமானும் கடையில் வாங்கிடுவேன் தேவைப்படுறது. சந்தைக்கெல்லாம் எப்போயோ ஒரு டைம் தான் போவோம். அப்புறம் கருணைக்கிழங்கு வாங்கினோம். கருணைக்கிழங்கு வாங்கிட்டே அப்படியே போகிறப்ப அப்புறம் காலிஃப்ளவர் 2 காலிஃப்ளவர் 50 ரூபான்னு சொல்லிட்டு 2 காலிஃப்ளவர் வாங்கினோம். வாங்கிட்டு அப்படியே போகிறப்போ 1-2 ஜாமான் அப்படியே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். வாங்க சந்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் மரவள்ளி கிழங்கும் சக்கரவள்ளி கிழங்கும் வாங்கினோம். சந்தையில் கருவாடு நிறையா விற்கும். என்றைக்காச்சும் ஒரு டைம் தான் நான் கருவாடு வாங்குவேன், அடிக்கடி கருவாடு வாங்க மாட்டேன். ஒரு கிலோ 40 ரூபாய். இது எடுக்குமா இதை எடுங்க, இது வேணாம், இது பிள்ளை எவ்வளோ பார்த்து இதை எடுங்க. சக்கரவள்ளி எவ்வளோமா? போடுங்க 1 கிலோ போடுங்க. அது வேணாம், இதை போடுங்க. இப்போ இதில் 1/2 கிலோ இதில் 1/2 கிலோ வாங்கிடுவோமா? 1/2 கிலோ போடுங்க. எவ்வளோ வரீங்களா? அது வேணா 1/2 கிலோ வாங்கிக்க, அது சாப்பிடுங்களேன். எதுக்கு பெரிய கிழங்கு வாங்கி நாமளே சாப்பிடுவேன். வெத்தலை செடியெல்லாம் வாங்க முடியாது.
லேசாக தோண்டிட்டு வச்சு தண்ணியை தொளிச்சு விட்டீங்கன்னா சரியாகும். அப்போ வந்து சாணி வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா முத போடுறப்ப மட்டும் போட்டு நீங்கள் ஒரு நான் 2 தண்ணி மட்டும் வேண்டியதில்லை. தண்ணியை தொளிச்சு விட்டா போதும். தொளிச்சு விட்டா ஊற்றக்கூடாது. நீங்கள் இந்த மண் இருக்குல்ல, மண் பிரட்டிங்கள கலர் பரட்டு, அதில் கொஞ்சம் சாணியை கூட பிரட்டிடணும். தண்ணியை தொளிச்சு பதமாக இந்த பதமாக வச்சு இதோட பதம் ஆடுதா வளர்ந்துடும். அப்புறம் தோண்டிட்டு வச்சுட்டு தொளிச்சு விட்டா போதும். இதில் பக்கம் செடி வளர்க்கும். தண்ணி பதப்பதன்னு ஊற்றிக்கிட்டீங்கன்னா நான் பிரட்ட சொல்கிறேன். தெளிச்சுன்னு சொல்லிட்டீங்களா? அதில் புரிய மண்ணவே தண்ணி ஊற்றி தெளிச்சு அந்த மாதிரி பதமாக தெளிச்சு. சரி, அதுக்கப்புறம் போல் தண்ணியை தெளிச்சு விட்டா போதும். லேசாக தெளிச்சு நாளைக்கு சாயங்காலம் ஈரம் தான் தெளிக்கணும். ரைட், ஓகே. இந்த மாதிரி அமைக்க பாரு, ஈரம் இருக்கா? நீங்கள் தான் அழகாக வளர்த்து விற்கிறீங்க கம்பெல்லாம் ஊண்டி. யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க. நீங்கள் எப்போ ஊர் இந்த விடுதுண்ணா? இறந்தபடி விடுக்கா? அப்படியா? நான் கொடைக்கானலேருந்து வந்திருக்கோம். கொடைக்கானல் இங்கே இருக்கு அப்படியே? அப்படியே கொடைக்கானல் வந்துட்டோம். நேரம் காலம் தெரியல. நாங்கள் இங்கே இருந்து நீங்கள் அங்கே இருந்து இங்கே இருக்கலாம். நீங்கள் கொடைக்கானல் போகிறீங்களா? ஆமாம். மின்பட்டி